ஒருத்தர் தலைவலின்னாக்கா சொல்கிறாங்கன்னாவே எனக்கு அதிசயமாக இருக்கும். தலை எங்கே வலிக்குது? தலையை வலிச்சுதே. யாருக்கு தலை வலிச்சது கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தலைவலிக்கும், எனக்கு தலைவலின்னா என்னான்னு தெரியும்னு சொல்லுங்களேன். அது கூட கற்றுக்குனீங்க நீங்கள். யாரோ சொன்னாங்க தலைவலிக்குதுன்னு, நீங்களும் என்ன சொல்லுங்க? நீங்கள் தலைவலின்னா என்ன பண்ணணுன்னா தைலம் தேய்க்கணும். எங்கன்னா நெத்தி பொட்டில். இது தலையா? அப்போ இதுண்ணா இதுண்ணாயா? தலைவலி தான் நெத்தி பொட்டு வலிக்குதா உனக்கு? காதுக்கு மேலே கொஞ்சம் இடத்துல வலிக்குது. தோலா வலியுதே? இல்லை. எலும்பா வலிக்குதே? என்னதான் வலிக்குதுன்னு கேட்டு போகிறேன், தலைவலியே போயிடும். சி, என்னை இவ்வளோ அவமானப்படுத்துகிறேன், போடா ஆடிட்டு நான் வரமாட்டேன். அவ்வளோ என்கிட்ட பிரச்சனைகள்லாம். ஏன்டா பிரச்சனையை அவமானப்படுத்துகிற ஒரே ஆள் நான் தான். பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணா அசிங்கப்படுத்தணும். தலைவலியே எங்கேருந்து வந்தேன்? குடிச்சிட்டு ஆங்கோவர் ஆயிடுச்சு. சரி, தலைவலி இது. ஆங்கோவர்னா என்ன தெரியுமா உனக்கு? ஏன்னா ஆங்கோவர் யாரோ சொல்லிட்டாங்க, அதனால் இவனுக்கு என்ன இருக்கும்? இப்போ எதனா யாருன்னா சொன்னால் உடனே மனப்பாடம் பண்ணி அதை போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும். அது ஒரு வேலையாக வச்சுக்கிறான். புரியுதா? ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு. என்னன்னே புரியல. அப்படி தானே சொல்லணும். என்னன்னே புரியல, நான் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குது, என்னால் தூங்கணும்னா தூங்கலையானே தெரியல, ஒரு மாதிரியாக இருக்குது, நைட்லாம் ஒரே கனவாக இருந்தது, இது பிரச்சனை அது. அப்படி தானே சொல்லணும். இவனுக்கு அங்கே ஒரு என்னன்னு சொல்லி கொடுத்தாங்களே டீட்டெயிலாக. குடிச்சா அங்கே ஒரு வரணும் எவன்டா சொன்னான்னு கேட்டுப்பாரு. இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. நீங்கள் நிறைய பிரச்சனைகளே யாரோ சொல்லி வாங்கி வச்சுக்கிறீங்க. என் புருஷன் சரியில்லைன்னு ஒருத்தர் சொல்கிறான்னா, புருஷன் சரியில்லைன்னா என்ன அது கேட்டு பாருங்களேன், டீட்டெயிலாக கேட்டுப்போம். புருஷன் சரியில்லைனா எப்படி? உயரமாகறாரா, குள்ளமாகறாரா, தடியாகிறாரா, எப்படி, எதனால சரியில்லை கேட்டு பாருங்களேன். இல்லை சரியாக பேச மாட்டார். என்ன பேச மாட்டார்? இங்கிலீஷ் பேச மாட்டாரா, ஹிந்தி பேச மாட்டாரா, இப்படிலாம் கேட்டு பாருங்களேன். அதனால் மாட்டிக்கூடாது. ஐயா நீங்கள் பயிற்சி பண்ணி எனக்கு நல்லது நடந்துச்சு, இப்போ பயிற்சி பண்ணுறோம் உள்ளெல்லாம் தெரியுமாண்ணா? எந்த காலத்துலையும் என்ன ஆகாது. ஏன் நீ தான் கண்ண முடியும் தானே பண்ணுற, தூக்கிட்டு போயிருந்தா தெரியும். தானாகவே சரியாகும். அது என்ன ஆகும்? நம்ம எதுனா பண்ணால் இப்போது 2 இட்லி சாப்பிட்டு கண்ணுக்கு போ, இது சட்னி சாப்பிட்டு இந்த சட்னி ரொம்ப ருசியாக இருக்குது, இது மூக்கானா நல்லாயிருக்கும்,